நம்ம வேலை சம்பாதிக்கிறது வேலை தான். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒரு பெண். அந்த பெண் சரியாக இல்லைன்னா அந்த குடும்பமே சரியில்லாமல் போய்விடும். அது தெரிய வேணும் ஒரு ஒரு மனிதனுக்கும். அந்த பெண் சரியில்லைன்னா இந்த குடும்பம் போய்விடும். எந்த மூணாவும் அந்த பிள்ளைங்க சரியில்லாம வாழ்ந்து விடும். அது மட்டும் ஆண்கள் மட்டும் நான் சரியில்லை சொல்ல மாட்டேன், பெண்களுக்கிட்டும் சொல்றேன். எப்பயுமே சரியாக எதிர்கொள்ளுங்கள். கோவப்படாம இருங்கள். என்னைக்குமே ஒரு பிரச்சனையை வந்து விட்டால் உட்கார்ந்து பேசுங்கள். தீர்வு சரியாக கிடைக்கும். உங்க கோவத்திலையும் உங்க கவலைகளையும் உங்க கண்ணீரும் எதுவுமே கிடைக்காது. எனக்கு இறைவன் அறிவு கொடுத்திருக்காரு. இந்த பூமியில வாழ 6 அறிவு கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பூமியில வாழ 6 அறிவு. இந்த 6 அறிவு தான் எது சரி எது சரியில்லை, எது வேணும் எது வேணான்னு யோசிக்கிற அறிவு. இந்த உலகத்துல நீ எங்கெல்லாம் தேடுங்க, யாருக்கும் அந்த அறிவு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கு. நம்ம கடைசியா படிச்ச இறைவன் படிப்பிலே கடைசியா படிச்ச ஒரு மனிதன் யோசிச்சு பாருங்க. அணுக்களில வந்து உருவத்துல வந்து எத்தனையோ ஜீவராசிகளும் மனுஷனை கொடிகளும் புல்லுங்களும் வந்து கடைசியா மனிதனை படித்தான். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அறிவை கொடுத்துருக்காங்க. யாருக்கும் இந்த அறிவு இல்லை. அப்படி அறிவை வச்சுக்கொண்டு நம்ம ஏன் கோவப்படுறோம்? கோவம் யாருக்கிட்ட தான் இருக்கு? ஜீவராசி கிட்ட இருக்கு. ஜீவராசி கிட்ட இருக்க கோவம் ஏன் உங்ககிட்ட வருது? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க மனிதனாக இருக்க கூட்டம்னா நீங்க கோவப்படக்கூடாது. அந்த கோவம் வந்தா கூட அறிவு இருக்க, எத்தனையோ அறிவு இருக்க, 6 அறிவு வச்சு யூஸ் பண்ணி இந்த கோவப்படாம அமைதியா இருந்து பதில் சொல்லாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை நீங்க பாஸ் ஆகாம இருக்கீங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம் இறைவன் அடையிறது தான் இதுன்னு. இல்லவே இல்லை. இந்த உலகத்துல அப்பா அம்மா கிட்ட இருந்து, கனவு கிட்ட இருந்து, பிள்ளைங்க கிட்ட இருந்து, பேரம்பேத்தி கிட்ட இருந்து நீங்க வரீங்க தெரியுமா? இதுதான் அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்க பாஸ் ஆகணும். அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க மனசு நோவாம இருக்கணும். பெருசாவி கணவரோ இல்ல மனைவியோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ வேண்டும். எதானாலும் பிரியாம ஒத்தமையா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்தா பிள்ளைங்களை சரியாக வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளைங்கள அப்புறம் பேரம்பேத்தி வேண்டா அந்த பாசத்தை பேரம்பேத்திகளை திணிக்காம குறைவான பாசம் எப்படி பிள்ளைங்களை வளர்த்தோம் அதே மாதிரி பாசத்தை வச்சு அது கரெக்டாக வளர்க்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரீட்சை மாதிரி. அது தெரியாம இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க தெரியாம இருந்து இறைவனை உட்கார அடையணும் வச்சா எப்படி அடைய முடியும்? கஷ்டம். நாங்க பாசம்னு ஒரு நிலை இருக்கு, கோவம்னு ஒரு நிலை இருக்கு, கவலைன்னு ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் கூட ஹேங் ஆயிரும், இந்த பெர்டிகான் ஹேங் ஆகாது. ஏன்னா நீங்கள் பிறந்ததுன்னு இன்னைக்கு தெரிக்கும் அதுதான் சேவ் பண்ணி வைக்கிறது. நீங்க நினைக்கிறது, பேசுறது, கேட்கிறது எல்லாமே. அப்ப அது எப்படி குப்பையா இருக்கும்? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், அந்த செகண்ட் கூட பதிவு செய்யும். அப்போ 24 நேரம், ஒரு மாசத்துல 30 நாள், ஒரு வருஷம், 50 வருஷம், 80 வருஷம், அதெல்லாம் அங்க சேருது. அதை நீங்க மாற்ற வேண்டும். இந்த 24 நேரத்துல 1/2 மணி நேரம் தான் உட்காடுறீங்க கடவுள் கிட்ட, 8 மணி நேரம் தூங்குறீங்க, மிச்ச நேரம்லாம் நல்லதே நினைங்க. ஷோக்காட்ல யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஷோக்காட்ல போறாங்க தெரியுமா, இந்த மன்றவாதி கிட்ட, இந்த ஒரு விஷயத்துக்காக சாமியார் பூசியார் கிட்ட போறாங்க தெரியுமா, அவங்களும் அந்த மாதிரி ஒரு நிலை தான், ஒரு நிலை கட்டாயிரும். இந்த பூமியில 5 பஞ்சபூதத்தை இருக்கிறதுக்கும் யாராலும் அசைக்க முடியாது. ஏன்னா இந்த பஞ்சபூதம் தான் நம்மளை வாழ வைக்கிற, இந்த பூமியை ஏங்க வைக்கிறது. அப்புறம் பஞ்சபூதத்துல கெட்ட சக்தியும் இருக்கின்றது, ஆனா அது நேன்றும் இல்லாத விஷயம். ஒரு இதுல கட் பண்ணிடும், இந்த பஞ்சபூதமே கட் பண்ணிடும், இந்த பெருஞ்சிரம் கட் பண்ணிடும். ஆனால் எல்லாம் பிரச்சனை கடவுளை பற்றி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த இறைவன் போகணும்னு ஆசைப்படுறீங்க,
அப்படி ஆசைப்படுற போது அந்த இறைவனே உங்களுக்கு வந்து இது செய்வார். உங்களுக்கு அறிவை வச்சு உங்களுக்கு தெளிவு கொடுப்பாரு. அந்த இறைவனே அந்த அறிவை வச்சு உங்களுக்கு தெளிவு கொடுப்பாரு. இது சரி, இது தவறு, உனக்கு இது வேலையை முடியும், இந்த பிரச்சனை முடிக்க முடியும், இந்த கவலையை போக முடிக்க முடியும்னு நீங்க நம்பணும். கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ப மாட்டீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதனை நம்புறீங்க. இதுதான் உங்க பெரிய இது. நீங்க மாற்ற வேண்டும். உங்க தப்பை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நம்புங்கள். அப்பத்தான் மனிதனை நம்ப வேண்டும். இப்ப இருக்கிற மனிதங்களாம் வந்து 190% அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துப்பாங்க சொல்லி உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. கடவுளையே பார்க்காத இதுல ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். கடவுளை யாரும் நம்பிக்கையில்லாத இருக்கிற ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உலகத்திலே நீங்க மனிதனை நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள். கடவுளை நம்பும். அதுக்கப்புறம் நம்மளை தேடி நல்ல உள்ளங்கள் தேடி வரும். அந்த உள்ளங்கள் நம்மளுக்கு என்ன சொன்னா நம்ம கூட இருக்கிற உள்ளங்கள் இருக்கும். அதுதான் உண்மையான உள்ளங்கள். அதுக்குன்னு நான் சொல்ற விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கலாதீங்க. கணவர், மனைவி, பிள்ளைங்கள் அத்தனையும் நம்ம உலகம். அந்த உலகத்தை நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா இறைவனா பார்த்து உங்களுக்கு அந்த திருமணத்தை வச்சாரு. இறைவனா பார்த்து கொடுத்த குழந்தைகள் அது அத்தனையும் உங்களோட ஒரு பூமி, உங்களோட உலகம். அந்த உலகத்தோட சந்தோஷமாக வாழுங்கள், சரியாக வாழுங்கள். அதுதான் உண்மையான நிலை. சந்தோஷம்.